ஹாய் guys, வெல்கம் டு முப்பாடை ட்ரைனிங் அகாடமி. ஸோ guys வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல்லேருந்து ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன டாபிக் எடுத்திருக்கோம். அந்த சின்ன டாப்பிக்கில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துலாம். எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஏன்னா எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியாவே வரும். ஓகே, இதெல்லாம் படிச்சிட்டோம், அப்படா இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமா, அப்போ இதெல்லாம் படிச்சுட்டோம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஒரு PDF லிங்காக நாங்கள் வச்சிருந்தோம். அதோட விலை வந்து 500 ரூபான்னு சொல்லியிருந்தோம். அதை வாங்க தவறியவர்கள் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம். மேபி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி 7th 8th 9th 10th ரெடி பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுறோம். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பிசி எக்ஸாமுக்காக அறிவியல்ல நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து வைட்டமின்களை பத்தி. ஸோ இந்த வைட்டமின்களை பத்தி ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாகவும் கேட்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் கேள்வி தரங்கள் எப்படி மாற்றப்பட்டுள்ளதுன்னா, ஒன்று வந்து கூற்று, அந்த மாதிரி கூற்று, ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங், இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இதுல வைட்டமின்களை பத்தி எல்லாமே நீ படிச்சு தெரிஞ்சிருக்கணும்னா என்ன பண்ணிடுவாங்க, மேட்ச் தி ஃபாலோவிங்ல செட் பண்ணிடுவாங்க. அதாவது வைட்டமின்களுடைய நோய்கள், ஓகேவா, வைட்டமின்கள்ல என்னென்ன நோய்கள் வரும், சோ வைட்டமின்களுடைய அறிவியல் பெயர்கள் என்ன, இந்த மாதிரி வச்சு மேட்ச் தி ஃபாலோவிங்ல ஒன்னு மேட்ச் பண்ண சொல்லியும் கேட்கலாம். இல்லையா இன்னொரு விஷயமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் என்னென்ன, கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் என்னென்ன, இப்படியும் ஒன்னு கேட்கலாம். அப்போ வைட்டமின்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் படிக்கணும்னா, வைட்டமின்களுடைய அறிவியல் பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும். அறிவியல் பெயர்கள் என்னென்ன, ஒரு வைட்டமினுக்கும் அறிவியல் பெயர்கள் என்னென்ன வச்சிருக்காங்க. அதே மாதிரி எந்த வைட்டமின்கள் வந்து நீரில கரையும், எந்த வைட்டமின்கள் வந்து கொழுப்புல கரையும், இது தெரிஞ்சிருக்கணும். சோ இதுக்கு அடுத்தது நீ வைட்டமின்களை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது வைட்டமின்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். சோ இந்த நோய்களுடைய அறிவியல் பெயர்களும் இருக்கு, நோய்களுக்கான காரணங்களும் இருக்கு. இது தெரிஞ்சிட்டாலே ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சோ இத பத்திலாம் தான் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ புதுசா வந்திருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா எல்லா அப்டேட்ஸும் உங்களை தேடி வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வைட்டமின்களுடைய அறிவியல் பெயர்கள், இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஷார்ட்கட். ஏன்னா இதெல்லாமே நம்மளால வந்து படிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு சின்னூண்டு மூலையில எல்லாத்தையுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனாலதான் சில ஷார்ட்கட்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா ஷார்ட்கட்ஸ் உனக்கு மறக்காத மாதிரி தான் இருக்கும், ஈஸியாவே இருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு நீ பார்க்க போற. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த செஷன் நான் கேள்வி கேட்பேன். கமெண்ட் செக்ஷன்ல அனல் பறக்கிற மாதிரி பதில் வரணும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்பயே. ஏன்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல உனக்கு அந்த கேள்விகள் இருக்கும்பொழுது எனக்கு அந்த பேரை ஃபுல்லா நீ சொல்லலனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன க்ளூ கொடுத்துருக்கேன்னு தெரியும்ல, அந்த க்ளூவை மட்டும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல அனல் பறக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எடுத்த எனக்கும் திருப்தி. கண்டிப்பா நானும் ஒரு வாட்ச் வியூவரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நான் எடுக்கிற வீடியோல என்னென்னலாம் பேசுறீங்கன்னு உங்க போல நான் ஒரு இன்டைரக்டா எப்பவுமே ஒரு அரசு எப்படி வந்து தன் நாட்டு மக்கள் கிட்ட என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாறு வேஷத்துல அந்த காலத்துல போனாங்களோ அது மாதிரி நான் வேற ஒரு புனை பெயர்ல உங்ககிட்ட நான் கான்வர்சேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால மறக்காம பண்ணுங்க. நானும் கண்டிப்பா லைவ் வருவேன். ஸோ எல்லாருமே நீங்க என்னென்ன கமெண்ட் பண்றீங்கன்றதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்களும் பார்ப்பீங்க. ஓகேவா? அதனால ஆன்சர் பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வைட்டமின்கள் அறிவியல் பெயர். ஓகேவா? சோ அறிவியல் பெயர் என்னென்ன இருக்குன்றத பாத்துக்கோங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, இதற்கெல்லாம் என்னென்ன அறிவியல் பெயர்கள் இருக்கு, அது எப்படி துல்லியமா ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏ, வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டினால். ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் என்ன, ரெட்டினால். சோ ஏ அப்படினாலே நமக்கெல்லாம் தெரிஞ்ச நடிகர், ஒரே தலை, தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை, அவர் தான் யாரு, அஜித் அவர்கள். ஓகேவா? அஜித் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அஜித் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன படத்துல நடிச்சாரு, ரெட். ஓகேவா? அவர் என்ன படத்துல நடிச்சாரு, ரெட். அப்ப ஏ ஃபார் அஜித், அவர் நடிச்ச படம் வந்து ரெட். சோ அப்ப வைட்டமின் ஏனா என்ன, ரெட்டினால். ஈஸியா ஞாபகம் இருக்குமா, வைட்டமின் ஏ ரெட்டினால். அது மட்டும் இல்லாம ரெட் படத்துல ஏ அப்படின்னு சொல்லுவாரு. அஜித்தோட ஃபேமஸ் டயலாக் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவருக்கு சொல்லும் போது கேட்கணும்னே நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திரையில. சோ ஏ அஜித் அவர்கள். சோ அவருடைய அவர் நடித்த படம் என்ன, ரெட். ஓகேவா? அப்ப வைட்டமின் ஏனா ரெட்டினால். அடுத்தது வைட்டமின் டி. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கால் டாக்ஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் சீன் இருக்குல்ல, கால் டாக்ஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் டாக்ஸி கூப்பிடணும்னா என்ன பண்ணுவீங்க, போன்ல டயல் பண்ணுவீங்க. டயல் பண்ணுவீங்களா, போன்ல டயல் பண்ணுவீங்க. அப்ப டீனா டயல். ஓகேவா? டீனா என்ன, டயல். அப்ப போன்ல என்ன பண்ணுவீங்க, டயல் பண்ணுவீங்க. எதை கூப்பிடுறதுக்கு, கால் டாக்ஸி கூப்பிடுறதுக்கு. அப்ப கால்சிஃபெரால். வைட்டமின் டினா என்ன, கால்சிஃபெரால். கால்சினா கால் டாக்ஸி. அப்ப கால் டாக்ஸி கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, டயல் பண்ணுவீங்க. டயல் பண்ணா வந்துருவாங்க. அப்ப வைட்டமின் டினா கால் டாக்ஸி, கால்சிஃபெரால் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
இல்லையா? ஒரு அப்ப வந்து ஒரு படத்துல வந்து கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் வந்து ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது டே கால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து யாரும் அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு போறதில்ல. கண்டிப்பா கட்டிய மனைவி தான் உட்கார வச்சுட்டு போவீங்கன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்க ஒய்ஃப் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க, நீங்க பின்னாடி உட்காந்து என்ன சொல்லுவீங்க? கால் டி அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்ப கால் டி ஓகேவா? கால் டாக்ஸி டி. வைட்டமின் டினாலே கால்சிஃபெரால், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் இ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா டோகோஃபெரால். ஃபெரால் தான் முடிய போகுது. நம்ம இந்த முதல் வார்த்தையை வச்சு தான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்னா அஜித் சார் ரெட் படம், கால்னா கால் டாக்ஸி டி டயல் பண்றேன். டோக்கன் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டோக்கன் உனக்கு கொடுக்குறாங்கன்னா அங்க எப்படி இருப்பாங்க எல்லாருமே? ஃப்ரீயா ஓடி வா. அப்ப டோக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா இ மாதிரி கூட்டம் மொய்க்கும். அப்ப டோக்கன் ஃப்ரீனா இ. அப்ப வைட்டமின் இ வந்து டோகோஃபெரால். அப்ப டோக்கன் ஃப்ரீயா கொடுக்கறனா இ மாதிரி அந்த இடத்தை நீ மொய்ப்ப. அப்ப வைட்டமின் இ வந்து என்ன? டோகோஃபெரால். அடுத்தது வைட்டமின் கேனா குயினோன். குயில் இருக்குல்ல, குயினோன் இருக்குல்ல, அது குயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குயில் வந்து அழகா பாடும். அதோட வாய்ஸை கேட்கறதுக்கே அப்படியே எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். அப்ப குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே ஓகேவா? கேட்டுக்கிட்டே. அப்ப குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்ப வைட்டமின் கேனா என்ன? குயினோன். ஓகேவா? அடுத்தது வைட்டமின் B1. ஓகேவா? B ல தான் நிறைய வைட்டமின் இருக்கும். இதெல்லாம் ஒரு பேர் தான். A D E K எல்லாம் ஒன்னு தான். ஆனா B ல மட்டும் B1 இருக்கு, B3 இருக்கு, B2 இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் என்னன்றதை நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன். B1 தயமீன். ஓகேவா? தயமீன் இருக்கு. இங்க தை எடுத்துக்கோங்க. பொங்கல் இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் எழுத சொன்னா என்ன எழுத போறீங்க? PONGAL ன்னு எழுதுவீங்க. நான் இங்க வந்து B ன்னு எழுதுறேன். சும்மா பொங்கல். ஓகேவா? B ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம B மனப்பாடம் பண்ணோம்ல, அதனால பொங்கல் எப்போ வரும்? தை மாசம் 1. அப்ப B1 னா தையமீன். தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல். 9 போர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போர் மாதிரி இது பொங்கல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப தை 1 பொங்கல். அடுத்தது B2. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பன்ல எத்தனை பி இருக்கு பாத்தீங்களா? அப்ப பி தான். இது ஒரு வைட்டமின் பி தான். ரிப்பன்ல எத்தனை சைட்மா இருக்கு? ஒரு ரிப்பன் எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் ஒரு முனை இருக்கு, இந்த பக்கம் ஒரு முனை இருக்கு. அப்ப ரிப்பன்ல 2 முனைகள் இருக்கு. சோ B2 னா ரிபோஃப்ளேவின். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இறுதியில என்ன முடிஞ்சிருக்கு? வின் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. வின்னா என்ன? ஒருத்தன் தோத்தா ஒருத்தன் வெற்றி அடைவான். அப்ப 2 பேருக்கு நடந்த போட்டியில ஒருத்தன் வெற்றி ஒருத்தன் தோத்தான். அப்ப வின்னுனா ஒருத்தர் தோற்றிருக்காங்க, ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்ப 2ன்றது அர்த்தம். அப்போ வைட்டமின் B1 னா தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல். ரிபோஃப்ளேவின்னா ரிப்பனுக்கு வந்து 2 சைடு. சோ B ல 2ன்னு வந்துரும். நெக்ஸ்ட் வின்னுனாலும் 2 B2. ஓகேவா? அப்ப இத இன்னொரு ரீகால் பண்ணிடலாமா? அப்ப வைட்டமின் A வினுடைய அறிவியல் பெயர் என்ன சொல்லுங்க? வைட்டமின் A வினுடைய அறிவியல் பெயர் ரெட்னு வரணும், ரெட்டினால். வைட்டமின் D னுடைய அறிவியல் பெயர் D னாலே கால் பண்ணுவாங்க, கால் டி, இல்லனா கால் டாக்ஸிக்கு டயல் பண்ணுவாங்க, கால்சிஃபெரால். விட்டமின் E அது வந்து என்னன்னா டோக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கனாலே எல்லாரும் E மாதிரி வைப்பீங்க, டோகோஃபெரால். அடுத்தது விட்டமின் K னாலே குயில். அப்ப குயினோன். ஓகேவா? குயிலோடைய பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். விட்டமின் B1 தயமீன். தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல். அடுத்தது விட்டமின் B2 ரிபோஃப்ளேவின். ரிப்பனுக்கு 2 சைடு, சோ 2. ஓகேவா? இது ஞாபகம் இருக்கு, ரீகால் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் இவ்வளவுதான். இது முடிச்சிச்சுன்னா அறிவியல் பெயர்கள் ஓவர். விட்டமின் B3 ன்னு இருக்கு. நியாசின். ஓகேவா? சின்னுனா என்ன? இந்த சின் லாஸ்டா பாருங்க, 2 இடத்துல சின் வருது. ஆனா இந்த சின்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன இங்கிலீஷ்ல எழுதுனா SIN, இதே தமிழ்ல எழுதுனா பாவம், செய்த பாவம். ஓகேவா? சின்னுனா பாவம். அப்போ சின்னும் 3 வார்த்தை, பாவமும் 3 வார்த்தை. அப்போ 3. நீயா செஞ்ச அந்த பாவத்தை நியாசின். நீயா செஞ்ச அந்த பாவத்தை நியாசின்னா B3. அப்ப நியானாலே B3. அந்த நீயா செஞ்ச அந்த பாவத்தை, பாவம்ன்றது 3. அப்ப 3ன்னு வரணும், B3. ஏன்னா மத்ததுக்குலாம் எதுக்குமே கீழே நம்ம அந்த துணை நம்பர் போட போறது இல்ல. அப்ப நியானா சின்னுனா பாவம். சோ பாவமும் 3 வார்த்தை, சின்னும் 3 வார்த்தை. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பாவத்தை செஞ்சனா உன் மனசாட்சி உங்ககிட்ட வந்து பேசும். அப்ப நீயா செஞ்ச அந்த பாவத்தைன்னு கேட்கும். நியாசின்னா B3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விட்டமின் B6. 6னாலே 6 பயிறு. ஓகேவா? பயிறு.
வேற எதனா வார்த்தை தப்பா விழுந்திருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. பைரி. ஓகேவா? 6 பைரி. சோ டோன் வந்து சேமா இருக்கு. 6 பைரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப பைரிடாக்சின் தான் எது? விட்டமின் B6. பைரிடாக்சின் விட்டமின் B6. சோ எக்ஸாம்ல இது ரெண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். B1 கேட்டுருவாங்க அதுக்கு பதில். விட்டமின் B12 அடுத்தது முக்கியமானது சயனோ கோபாலமைன். ரொம்ப பெருசா இருக்குல்ல, சயனோ கோபாலமைன். சயனோ கோபாலமைன் அப்படின்னு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நள்ளிரவு 12 மணி, பிக் பாஸ் ஹவுஸ்ல 12 மணி. இப்ப வந்து சந்திரமுகி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 4 மணி அன்னில இருந்து கோபாலு 4 மணி ஆனாலே விட்டுறான் பாரு ஓட்டம். அப்ப 12 மணிக்குனாலே பேய் வரும். ஓகேவா? 12 மணிக்குனாலே பேய் வரும். சோ பேய் வரத படத்தை வச்சு வடிவேல் சார் பண்ண காமெடி தான் வந்து கோபாலு கோபாலு, அதனால கோபாலமைன். அப்ப 12 மணிக்கு பேயை பார்த்து கோபாலு ஓடி போயிட்டான். சோ 12 மணி கோபாலமைன், சயனோ கோபாலமைன். B12 னா சயனோ கோபாலமைன். அப்ப 12 மணிக்கு பேய் வரத பார்த்து கோபாலு என்ன பண்ணிட்டாரு? ஓடி போயிட்டார். அப்ப சயனோ கோபாலமைன்னா B12. வைட்டமின் சி. வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம். அஸ்கார்பிக் அமிலம் இங்க நடுவுல என்ன இருக்கு? கார். C ஃபார் கார். அப்போ அஸ்கார்பிக் அமிலம் அதுதான். இப்போ இது ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா? வைட்டமின் B3. B3 நாலே 3 ன்னு வந்திருக்கு, சின்னு முடியணும். அப்ப சின்னுனாலே சின்னும் 3 எழுத்து, பாவமும் 3 எழுத்து. இந்த பாவத்தை நீயா செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. நீயா செஞ்ச பாவத்தை நியாசின். அப்ப B3 னா நியாசின். நெக்ஸ்ட் B6. B6 ன்னு வந்துச்சுன்னா பைரிடாக்சின். 6 பைரி, பைரிடாக்சின். அடுத்தது B12 சயனோ கோபாலமைன். அப்ப கோபாலு 12 மணிக்கு பேயை பார்த்து ஓடிட்டாரு. அடுத்தது விட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம். ஏன்னா காரன் வந்திருக்கு சி. ஓகேவா गाइस? இப்போ இது புரிஞ்சுச்சா? ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வேகமா? டக்கு டக்குன்னு பாத்துடலாம். ஏன்னா இந்த கிளாஸ்ல கவனிச்சுட்டு அடுத்து நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. வைட்டமின் ஏ ரெட் படம் அஜித் சார் நடிச்ச ரெட்டினால். வைட்டமின் டி டயல் பண்றாங்க கால் டாக்ஸிக்கு கால்சி ஃபெரால். அடுத்து வைட்டமின் இ. ஈனாலே என்னது? கூட்ட அப்படியே கொய் சொல்லிட்டு டோக்கன் ஃப்ரீயா கொடுத்தா அப்ப டோகோஃபெரால். அடுத்தது வைட்டமின் கே குயினோன். குயில் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். B1 தை மாசம் முதல் தேதி பொங்கல் தயமீன். அப்போ B2 ரிபோஃப்ளேவின். ரிப்பனுக்கு 2 சைடு, வின் பண்ணா 2 பேரு. B2. அடுத்தது B3. B3 என்ன? இது என்ன வந்தது? சின். நீயா செஞ்ச இந்த பாவத்தை நியாசின். அப்ப B6 என்ன வந்துச்சு? பைரிடாக்சின். ஓகேவா? பைரி 6 பைரி. அடுத்தது B12 சயனோ கோபாலமைன். ஓகேவா? அடுத்தது விட்டமின் சி என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா, சிக்கு வந்து அஸ்கார்பிக் அமிலம். ஓகேவா गाइस? இது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துருச்சு. அடுத்தது விட்டமின் குறைபாட்டு நோய்கள். இதனுடைய அறிவியல் பெயர்களும் ஞாபகம் இருக்கணும், அது என்ன குறைபாடுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு கேள்விகள் என்ன பண்ணலாம்? மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்கலாம். அப்ப விட்டமின் ஏவினுடைய குறைபாட்டு நோயினுடைய பெயர் நிக்டோலோபியா. என்ன லோபியா? நிக்டோலோபியா. அது வந்து தமிழ்ல சொல்றதா இருந்தா மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஏனி ஏனி. அப்போ விட்டமின் ஏவினுடைய குறைபாடு நிக்டோலோபியா. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, விட்டமின் ஏ நிக்டோலோபியா. அந்த ரெண்டு வார்த்தையினுடைய இதனுடைய கடைசி வார்த்தை அதனுடைய முதல் வார்த்தையும் சேர்த்தா ஏனின்னு வரும். உன்னை கண் போல பொத்தி ஏத்தி விட்ட ஆசிரியர்களையும் பெற்றவர்களையும் மதிக்கணும். கண் போல உன்னை பொத்தி வச்சு ஏத்தி விட்ட ஆசிரியர்களையும் பெற்றவர்களையும் மதிக்கணும். அப்ப விட்டமின் ஏ நிக்டோலோபியா மாலைக்கண் நோய், கண். ஓகேவா? கண் சம்பந்தப்பட்ட நோய் நிக்டோலோபியா. விட்டமின் டி ரிக்கெட்ஸ். எல்லாருமே இதெல்லாம் படிச்சு வச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு. மாலைக்கண் நோய், ரிக்கெட்ஸ்லாம் ஈஸியா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்லிடுறேன். டி ரிக்கெட்ஸ்னா டைரி. டைரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரி எலும்புகளில் கால்சியம் குறைபாடு. எலும்புகள்ல கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? டைரியில நோட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி எலும்புகள்ல உள்ள கால்சியம் குறைபாடு. அது மட்டும் இல்லாம கால்சியம்னா எது? கால்சியம்னா சீல ஆரம்பிக்குதா? அப்ப சிக்கு முன்னாடி லெட்டர் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ விட்டமின் இ மலட்டுத்தன்மை. விட்டமின் இ என்ன? மலட்டுத்தன்மை. இதுல நடுவுல இருக்க இந்த 3 வார்த்தை கவனிமா. லட்டு மேலதான் இ என்ன பண்ணும்? மொய்க்கும். லட்டு மேலதான் இ என்ன பண்ணும்? மொய்க்கும். அப்ப விட்டமின் இ மலட்டுத்தன்மை. இதே விட்டமின் இ அறிவியல் பெயர் என்ன சொல்லியிருந்தேன்? டோகோஃபோபியா. டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ லட்டு மேல ஈ மொய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ மலட்டு தன்மை. ஓகேவா? சோ விட்டமின் ஈனுடைய குறைபாடு மலட்டு தன்மை. அப்ப 3 மட்டும் செகண்ட் ரிவிஷன் பண்ணு. விட்டமின் ஏனாலே ஏனி சார். அப்ப ஏனினா நிக்டோலோபியா, நீ வந்திருக்கணும். அடுத்தது டினாலே ரீ வரணும் சார். டைரி சார். ரிக்கெட் சார். ஓகே. அடுத்தது வைட்டமின்
என்ன பார்த்தோம் இப்போ பார்த்தோம், லட்டு மலட்டுத்தன்மை. அப்போ இனப்பெருக்க செயல்பொருட்பாடு தான் மலட்டுத்தன்மை. ஓகேவா? அந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து தெரியாதவர்கள் யாருமே அதை பயன்படுத்திடாதீங்க. அதிகம் புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. ஓகேவா? அடுத்தது ரிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளில் உள்ள கால்சியம் குறைபாடை பத்தி பெற்றது. நிக்கலோபியா வந்து மாலைக்கண் நோய். நெக்ஸ்ட் விட்டமின் கே, ரத்தம் உறையாமை. ரத்தம் உறையாம வந்துகிட்டே இருக்கும், அதாவது அதிக ரத்த இழப்பு வரும். குத்தனா இப்ப நமக்கு கொஞ்ச நேரத்துல ரத்தம் வந்து அப்படியே என்ன ஆயிடும், உறைஞ்சிடும். ஒரு சில்லுன்னு தண்ணி பட்டாலும் எது பட்டாலும் உறைஞ்சிடும். ஆனா விட்டமின் கே குறைபாடு உள்ளவங்களுக்கு ரத்தம் என்ன பண்ணிட்டே இருக்குமா, வந்துகிட்டே இருக்குமா. அந்த விட்டமின் கேனா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கேனா கத்தி. கேனா என்னது, கத்தி. கத்தி எடுத்து குத்துனா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். கத்தி எடுத்து குத்துனா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது விட்டமின் B1. விட்டமின் B1 என்ன, பெரி பெரி. அப்ப பீனாலே இந்த பீல ஸ்டார்ட் ஆகிற எல்லா வைட்டமின் குறைபாடுகளுக்கும் எதுதான் ஸ்டார்ட் ஆகும்னா பேபே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல நமக்கு பொறுமைன்றதுல முக்கியமா கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரி பெரி தான். அப்ப விட்டமின் B1 என்னன்னு பாத்தீங்கன்னா பெரி பெரி. பெரி பெரி எதனுடைய குறைபாடு, நரம்பு செயல்பாடு. அப்ப பீனாலே பெரி பெரி. பெரி பெரி எதுல ஸ்டார்ட் ஆகுது, பீலே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 2 பி வருது. அப்ப பீனாலே 1 பெரி பெரி. 1ன்னு சொல்றாங்க, ஆனா 2 பி யூஸ் பண்ணிருக்கோம், பெரி பெரி. அப்ப பி பெரி பெரி எதனுடைய குறைபாடு, நரம்பு செயல்பாட்டு குறைவு. ஓகேவா? அடுத்தது விட்டமின் B3. இந்த B3க்கு தான் அவங்க ஒன்னு சொன்னேன், என்ன சொன்னேன், நியாசின் அப்படின்னு சொன்னேன். அதோட நோய் பேர் வந்து என்னன்னா பெல்லகரா. என்னது, பெல்லகரா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மறதி, வயிற்றுப்போக்கு, தோல் நோய். அதாவது வந்து நேரம் தவறி 1 மணிக்கு சாப்பிடணும் மதியானம், நேரம் தவறி 3 மணிக்கு மறந்து சாப்பிட்டேன் சார், மறதி. 3 மணிக்கு மறந்து சாப்பிட்டேன், அதனால என்ன ஆகுது, தேவையில்லாத வயிற்றுப்போக்கு. அந்த வயிற்றுப்போக்குனால எனக்கு தோல் நோய் எல்லாம் வருது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய நானு மறந்து போய் 3 மணிக்கு சாப்பிடுறேன், எனக்கு தேவையில்லாத வயிற்றுப்போக்கு, தோல் நோய்க்கெல்லாம் ஆளாகிறேன். அப்ப மறதி, வயிற்றுப்போக்கு, தோல் நோய் விட்டமின் B3 பெல்லகராவுடைய நோய் சிம்டம்ஸ். ஓகேவா? சோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வைட்டமின் ஏ நிக்கலோபியா, ஏனி. வைட்டமின் டி டைரி, ரிக்கெட்ஸ். வைட்டமின் இ, ஈனா லட்டு மலட்டுத்தன்மை. வைட்டமின் B1 பெரி பெரி. வைட்டமின் B3 பெல்லகரா, பீனாலே. அடுத்தது இங்க ஒரு விட்டேன், வைட்டமின் கே விட்டேன், ரத்தம் உறையாமை, கத்தி எடுத்து குத்துவாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் 2 தான் இருக்கு. வைட்டமின் B12 பெர்னிசியஸ் அனிமியா. அனிமியான்னு சொல்லுவாங்க, பெர்னிசியஸ். இத வந்து பெருமையா சொல்ல மாட்டாங்க. நான் அந்த பீன் வந்துச்சுனால என்னன்னு வரும்னு சொன்னேன், பே வரும்னு சொன்னேன்ல, அதனால அந்த பி. இப்ப கூட பே சாங் பார்த்திருப்பீங்க டான்ல. அப்ப பீனாலே பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீல வந்தா பே ஃபர்ஸ்ட் வரணும். மேபி உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எக்ஸாம்ல அனிமியா முன்னாடி இதை கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம B12 அனிமியா தானே படிச்சோம், எங்கிட்ட அனிமியாவே காணோம் அப்படிலாம் தேடாதீங்க. முன்னாடி இந்த வார்த்தை இருக்கும், பெர்னிசியஸ் அனிமியா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அனிதா, அனின்றது அனிதா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே அப்படிதான் ஷார்ட்டா கூப்பிடுவீங்க. அவங்க லவ் பண்ற பொண்ணு பேரு அனிதாவா இருந்தா அனிதாவை என்னன்னு கூப்பிட B12 பஸ்ல போவாங்க. அப்ப சென்னையில ஒரு பொண்ணு அனிதான்ற ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, அனிதான்ற பொண்ணு எந்த பஸ்ல போவோம், B12 பஸ்ல போகும். ரத்த சிவப்பணும் சிதைவு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், வேணாம், அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ரத்த சிவப்பணும் சிதைவு. அப்ப அனிதான்றது B12 பஸ்ல போகுது, ரத்த சிவப்பணும் சிதைவு. அடுத்தது சி நோய் பேர் வந்து ஸ்கர்வி. ஸ்கர்வி 2வது இடத்துல சி வருதுமா. ஆக்சுவலா எஸ்ஸும் சேம் தான், எஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே சேம் தான். எஸ்ஸும் சியும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப சீனாலே என்ன நோய், ஸ்கர்வி. ஸ்கர்வினாலே ஈறுகளில் ரத்தம் கசிதல், பல் விழுதல். பல்லுக்கு தேவை கால்சியம். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி பல்லுக்கு தேவை கால்சியம். அந்த கால்சியம்க்கு சி தான் முக்கியம். அப்ப கால்சியம் சரியா இல்லைன்னா பல்லு விழுந்துரும். அப்போ ஈறுகளில் ரத்தம் கசிதல். ஓகேவா? இதுதான் வந்து அந்த நோய்க்கான குறைபாடு. அப்போ விட்டமின் சி னுடைய குறைபாடு ஸ்கர்வி, இது பெர்னிசியஸ் அனிமியா. சோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வேகமா. ஏ நிக்டலோபியா, ஏனி. டி ரிக்கெட்ஸ், டைரி. அடுத்தது கே கத்தியில குத்துவாங்க, ரத்தம் உறையாமை. இ லட்டு மலட்டுத்தன்மை. அடுத்தது B1 அப்படின்றது பெரி பெரி. B3 பெல்லகரா. B12 என்ன வந்துச்சு, பெர்னிசியஸ் அனிமியா. அதான் ரத்த சிவப்பண சிதைவுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது விட்டமின் சி ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க, ஈறுகள் வந்து ரத்தம் கசிதல், பல்லு விழுதல். அடுத்தது கொழுப்புல கரையும் வைட்டமின்கள். இதுக்கு நம்ம கேட்பாங்க, நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது எது பின்வருவனவற்றுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ADEK இது மட்டும் தான் எதுல கரையும், கொழுப்புல கரையிற வைட்டமின்கள். எதை தவிர்த்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வைட்டமின்களை A, D, E, K, B ல நிறைய இருக்கு. B1, B2, B3, B5, B12, B6 இந்த மாதிரி. அது எல்லாமே C. இது எல்லாமே எதுல கரையும்னா நீரில கரையக்கூடிய வைட்டமின்கள். இதை தவிர்த்து இதுதான். எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அந்த தூள் படம் பார்த்திருப்பீங்க, பால் கேட்ச் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா விவேக் சார் அந்த டைலாக் இப்படி பேசுற மாதிரி யோசிச்சு பாருங்க. என்ன கொழுப்புடா இவனுக்கு, என்ன கொழுப்புடா இவனுக்கு. நம்ம எல்லாம் வந்து படிக்கும் போது B ஃபார் பால்,
சி ஃபார் கேட் தான். இவனுக்கு மட்டும் பால் கேட்சா, அப்போ வந்து என்ன கொழுப்புடா இவனுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பி சினா பால் கேட்ச், கொழுப்புடான்னு சொல்லும் போது அது கொழுப்புல கரையாது. என்ன கொழுப்புடா இவனுக்குன்னா அவனுக்கு கொழுப்பு இருக்கிறதுனால தானே. அப்ப அவன் கொழுப்புல கரைய மாட்டான், அவன் எதுல கரைஞ்சிடுவான்? நீர்ல கரைஞ்சிடுவான். அப்ப கொழுப்புல கரையக்கூடியது ஏடிஇகே. பிசி எதுல கரையும்? அவங்கள பார்த்து கொழுப்புடான்னு சொல்றாங்க, அதனால அவங்க கொழுப்புல கரைய மாட்டாங்க. அவங்க எதுல கரைவாங்க? நீர்ல கரைவாங்க. அப்ப பில இருக்கக்கூடிய B1 B2 B3 B6 B12 இது எல்லாமே கொழுப்புல கரையும். எக்ஸ்ட்ரா எது கரையும்? கொழுப்புல, சாரி நீர்ல, நீரில் பியும் சியும் நீரில கரையும். ஏடிஇகே வந்து கொழுப்புல கரையும். ஓகேவா கைஸ், இன்னைக்கு ஓரளவுக்கு படிச்சிட்டீங்க நம்புறேன். ஈஸியா தான் இருந்துச்சு. கேள்வி நேரத்துக்கு போயிடலாமா? இப்போ உனக்கான கேள்வி, நான் கேட்கக்கூடிய ஒரு 3-4 கேள்விக்கு பதில் அப்படியே பறக்கணும். ஃபர்ஸ்ட் அறிவியல் பெயர்கள், நான் என்ன க்ளூ சொன்னேன்னா அந்த க்ளூவை வச்சு சொல்லு போதும். ஃபர்ஸ்ட் அறிவியல் பெயர்களுக்கு கேள்வி எழுதி போடுறேன், அந்த கேள்விகளை வந்து சொல்லுங்கன்னா என்னென்ன சொல்ல போறீங்கன்னா, வைட்டமின் ஏ, ஏக்கான அறிவியல் பெயர் எனக்கு சொல்லு. வைட்டமின் இ, ஈக்கான அறிவியல் பெயர் எனக்கு சொல்லு. வைட்டமின் B12 and then C, இந்த நாலுத்துக்கான அறிவியல் பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வைட்டமின் குறைபாட்டு நோய்கள்ல என்னென்ன கேட்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நேரத்துக்கு வைட்டமின் சொல்லும் போதே பரவணும், கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பத்தின்னு எரியணும். ஓகேவா? இது வந்து 2வது கேள்வி. இதுக்கு என்னென்ன கேட்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் என்னென்ன கேட்கலாம்? சியே வேணாம். B1, வைட்டமின் B1, வைட்டமின் D, வைட்டமின் K and then வைட்டமின் B3. சோ இதுக்கெல்லாம் என்னென்ன குறைபாட்டு நோய்கள் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன இருக்கு அப்படின்றத, அறிவியல் பெயர்கள் என்ன இருக்குன்றத சொல்லுங்க. சோ மறக்காம 8 கேள்விகள் கேட்டிருக்கேன். 8 கேள்விகளுக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் இந்த செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நானும் பார்ப்பேன். கண்டிப்பா நீங்களும் உங்களை பார்த்துப்பீங்க. எல்லாருமே உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எப்படி படிச்சிட்டு இருக்காங்கன்றத பார்ப்பீங்க. சோ அடுத்த கிளாஸ்ல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.